அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் பிரபஞ்சத்தின் ரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் பெரும்பாலான நம்பிக்கையாளர்கள் நரகத்துக்கு விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்பிக்கையாளர்கள்ல பெரும்பாலானவங்க நரகத்துக்கு விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை படிக்கும் போது எப்படி நம்பிக்கையாளர்கள் எப்படி நரகத்துக்கு போவாங்க, ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அது சம்பந்தமா உள்ள வசனங்கள் நான் படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவரும் மேலும் சூரியன் மற்றும் சந்திரனை சேவை செய்வதற்கென ஆக்கியவரும் யார் என்று அவர்களிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் கடவுள் என்று கூறுவார்கள். பின்னர் ஏன் அவர்கள் விலகிச் சென்றார்கள்? வானங்களை படிச்சது யாரு, பூமியை படிச்சது யாரு, அதுக்கு இடையில உள்ளதான் படிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க கடவுள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்கு, 23:84. நீங்கள் அறிந்திருந்தால் பூமி மற்றும் அதன் மீது உள்ள ஒவ்வொன்றும் எவருக்குரியவர் என்று கூறுவீராக, அவர்கள் கடவுளுக்கு என்று கூறுவார்கள். பின்னர் ஏன் நீங்கள் கவனத்தில் கொள்வதில்லை? அதாவது பூமிக்கு வானத்துக்கு இடையில உள்ள எல்லாமே யாருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கடவுளுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன ஏன் அதை கவனத்தில் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு வசனத்துல 23:86 என்ன சொல்றாங்கன்னா, 7 பிரபஞ்சங்களின் ரட்சகர் மகத்தான சாம்ராஜ்யத்தின் ரட்சகர் யார் என்று கூறுவீராக, அவர்கள் கடவுள் என்று கூறுவார்கள். பின்னர் ஏன் நீங்கள் நன்னறியாளர்களாக மாறுவதில்லை என்று கூறுவீராக. நீங்கள் அறிந்திருந்தால் எவருடைய கருத்தில் அனைத்து பொருட்களின் மீதான ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, மேலும் அவர்தான் உதவி வழங்கக்கூடிய ஒருவராகவும் எந்த உதவியும் தேவையில்லாதவரும் இருக்கின்றார். அது யாருன்னு கேட்டா அதுக்கும் கடவுள் தான் சொல்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி சொல்றோம். இப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட கேட்டாலுமே நம்ம வானங்களை பூமியை படைச்சது யார் அப்படின்னு கேட்டா நம்மளும் கடவுள் தான் சொல்லுவோம். அப்ப எந்த இடத்துல அல்லாஹ் அதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, நம்பிக்கையாளர்கள் நரகத்தில் விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கு அந்த ஃபுட் நோட்ல சொல்லியிருப்பாங்க, நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உலகளவுல இப்ப அல்லாவுடைய வல்லமையை அறியாம, அல்லாவுடைய தனித்துவத்தை அறியாம நம்ம அதை அறியாம அந்த மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரி நம்பிக்கையாளர்கள் நரகத்துக்காக போவாங்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ஃபுட் நோட் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்ப அல்லாவுடைய அறிய வேண்டிய முறைப்படி அறிகிறது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாமே ஒரு கன்சியூமர் மைண்ட் செட்ல தான் இருப்போம். இப்ப நம்ம எல்லா பொருட்களையும் ஒரு எண்ட் யூசரா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பைக் வச்சிருக்கோம், அதை ஸ்டார்ட் பண்ணா ஓடும். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அது என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி பெட்ரோல் எப்படி அதை ஓட வைக்குது, அதை பத்தி நம்ம எந்த ஒரு அறிவும் இல்லாம தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம யூஸ் பண்ற எந்த பொருளுமே, இப்ப ஒரு ஃபேன் போடுறோம், போட்டா சுத்துது. ஆனா அந்த ஃபேன் எப்படி சுத்துது, அந்த ஃபேனுக்கு கரண்ட் எப்படி வந்துச்சு, கரண்ட் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற அறிவுலாம் நமக்கு கிடையாது. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் எதை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம மேங்கோ சீசன் இருக்குது, மேங்கோ எடுத்து சாப்பிட்றோம், டேஸ்டா இருக்குது. மேங்கோ எப்படி வந்தது, இப்ப கிரவுண்ட்ல தான் முளையுது, அதுக்கு எப்படி அவ்வளவு டேஸ்ட் வருது, அதுக்கு எப்படி அந்த கலர் வந்தது, அந்த மாதிரிலாம் நம்ம பேக்ரவுண்டை நம்ம பெருசாலாம் பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நான் படைச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உங்களுக்குள்ளேயே சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 51:20, எவர்கள் உறுதிப்பாடு உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பூமி அத்தாட்சிகளால் நிறைந்திருக்கின்றது, மேலும் உங்களுக்குள்ளேயும் உங்களால் பார்க்க முடிகின்றதா அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம உடம்புலே நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம்னா, அதாவது நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், லங்ஸுக்கு, கிட்னிக்கு, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு, முடிக்கு கூட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஸ்கின்னுக்கு,
அது மாதிரி வாஸ்குலர் அந்த இது ரத்த நாளங்கள் அந்த மாதிரி ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில போர்டே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு ஒரு போர்டு போட்டிருப்பானுங்க. அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருந்துமே இவ்வளோ டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸா இருந்துமே நம்ம உடம்புல உள்ள நடக்கிற விஷயங்களை அவங்களா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 100% கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு தீர்வு இல்லாம தான் இருக்குது. ஏதாவது நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட நம்ம போய் டாக்டரை அப்ரோச் பண்ணா அவங்க வந்து அதுக்கு ரீசன்லாம் கிடையாது, அது உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க உங்க சொந்தக்காரருக்கு யாராவது இருந்தா அந்த மாதிரி வரும் அப்படிங்க, ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒன்றும் காரணமே கண்டுபிடிக்கல. எங்க மாமா ஆக்சுவலா ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. எதுக்கு இருந்தாருன்னா ஒண்ணும் கிடையாது, விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு என்ன காரணம்னு டாக்டருக்கு தெரியல. அவனும் பல மாதிரி என்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாக்குறாங்க, சரியாகல. அப்புறம் அதுவே சரியாயிட்டு அவர் வந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு விக்கல் ஏன் எடுத்தது அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அதாவது நம்ம உடம்புக்குள்ள உள்ளதான் அது. அப்ப இவ்வளவு மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது, இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட், எம்ஆர்ஐ, சிடி, அந்த மாதிரி நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கு. இவ்வளவு இருந்துமே வந்து நம்ம உடம்புல நடக்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா ஒரு டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. ஆனா எல்லாம் வந்து மனித, அதாவது அந்த உடம்பு எல்லாத்தையுமே இயக்குற மாதிரி படைச்சிருக்காரு. அதாவது நம்ம மட்டும் படிக்கல, ஆக்சுவலா நம்மள மாதிரி கிட்டத்தட்ட 90 லட்சம் உயிரினங்களை படிச்சிருக்காரு. நம்ம 90 லட்சம் உயிரினங்களை நம்ம ஒரே ஒரு உயிரினம் தான். நம்ம பாடி எப்படி இவ்வளவு சயின்ஸ் இருந்துமே நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதுனால நம்மளை கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளோட அறிவுக்கு வந்து ஒரு லிமிடேஷன், எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலுமே ஒரு லிமிடேஷன் இருக்குது. அதுதான் குரான்ல கூட வசனத்தை சொல்லுவாங்க, அதாவது நிறைய வயசு வரை வாழ நான் அனுமதிக்கிறேன். எதுக்கு அனுமதிக்கிறேன்னா அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க அதனால ஒரு விஷயத்தை தாண்டி கத்துக்க முடியாது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்ப இந்த 90 லட்சம் உயிரினத்துல மனுஷன் அப்படிங்கிறது ஒரு உயிரினம். அது இன்னும் நம்மளுக்கு இன்னும் தெளிவா இல்லை. ஆனா இது மாதிரி எக்கச்சக்க உயிரினம் இருக்கு, எக்கச்சக்கமான உடலமைப்புகள் இருக்கு. இப்ப நம்ம உடலமைப்பு மாதிரினா மற்ற உடலமைப்பு கிடையாது. இப்ப ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்துட்டோம்னா அது தலையை கட் பண்ணி விட்டா 10 நாள் உயிர் வாழ்ந்துறாங்க. அது எப்படி நம்ம தலையெல்லாம் கட் பண்ணா ஒரே அடுத்த செகண்ட் அவுட் தானே. ஆனா கரப்பாம்பூச்சி 10 நாள் உயிர் வாழ்ந்துறாங்க. எப்படின்னா அதோடைய இதயம், அதனுடைய அந்த லங்ஸ், அது மாதிரி அதனுடைய வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட். அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட்னா இப்ப நமக்கு எல்லாமே வந்து இப்ப மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது பாடியை. அதே மாதிரி ஹார்ட் தான் உடம்பு ஃபுல்லா பிளட் பம்ப் பண்ணுது. ஆனா கரப்பாம்பூச்சிக்கு வந்து அது வந்து நிறைய இடத்துல இருக்கும். இப்போ ஒண்ணு தலையில உள்ளது ஃபெயினாலுமே மீதி இடத்துல உள்ளது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். அது 10 நாள் கழிச்சு இறந்து போகுது. ஏன் இறந்து போகுதுன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு வாய் இருக்குது, அதனால சாப்பிட முடியாது. அது சாப்பிட முடியாதனால அது இறந்து போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாம் வந்து சேலஞ்சிங்கா நிறைய உயிரிகளை படைச்சிருக்காரு. அதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு, என்னன்னா நான் எதையுமே வீணுக்கு படைக்கல, விளையாட்டுக்காக படைக்கல அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளவு உயிரினங்களை படைச்சிருக்காரு, ஒன்னும் ஒரு விதமா இருக்குது. இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி கண் பார்வை, நம்மளுடைய கண்ணே வந்து ரொம்ப அதிசயமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை விட 20 மடங்கு அதிகமா இருக்குது பருந்துக்கு. மொட்டை மாடில இருந்து பார்த்தோம்னா கீழே உள்ள எறும்பு வந்து நம்ம பக்கத்துல இருக்க பூனை சைஸ்ல தெரியும் அந்த பருந்து. அப்ப அந்த அளவுக்கு அதுக்கு கண்ணுடைய பவர் எல்லாம் படைச்சிருக்கு. அதே மாதிரி ஆந்த ரொம்ப இருட்டுல கூட அதனுடைய கண் வந்து தெரியும். அப்ப இந்த மாதிரி விதவிதமா வித்தியாசமா நிறைய உயிரினங்களை வந்து எல்லாம் படைச்சிருக்காரு. ஆனா எதையுமே நான் வீணுக்கு படைக்கல அப்படிங்கிற. அதே மாதிரி நிறைய இது நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப கிளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த நம்ம அந்த ஃபைண்டிங் நீமோ படத்துல கூட வரும் அந்த ஒரு ஃபிஷ், ஆரஞ்சு ஒயிட் கலர்ல இருந்தா. அது வந்து பிறக்கும் போது மேலாதான் பிறக்குமா. எல்லா ஃபிஷ்ஷுமே மேலாதான் பிறக்கும், ஆனாதான் பிறக்கும். அது வந்து எது வந்து ரொம்ப டாமினண்டா இருக்குதோ அது வந்து ஃபீமேலா கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய ஜெண்டரே, அதனுடைய பாலினமே மாத்திக்கக்கூடிய தன்மையை அது கொடுத்துருக்காரு. நம்மளால மட்டும் முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் இருக்கு. அது பக்கத்துல போய் நம்ம கை வச்சோம்னா அது ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி இப்ப கரண்ட், அது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுதான்.
ஆனா அந்த ஈல் ஃபிஷ் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்குது. ஆனா அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையா எல்லாம் அதுல கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் வந்து நமக்கு அதாவது நம்மளுக்கு சான்றுகளை வச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது மாதிரி ஆழ்கடல்ல எக்கச்சக்க உயிரினம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி ஒரு உயிரினம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அது அங்க ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அங்கெல்லாம் ஆக்சிஜனே கிடையாது, லைட் கிடையாது, ஆனா அங்கேயும் வந்து உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த உயிரினத்தை படைச்சிருக்காரு. அதே மாதிரி உயிரினத்தை அது உயிர் மட்டும் கிடையாது, உயிர் உடலமைப்பு மட்டும் கிடையாது, அதனுடைய கேரக்டர்ஸே வேற வேற மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப காக்கா பார்த்தா எல்லா காக்காவும் ஒற்றுமையா இருக்கும். அதே அதே இது இப்ப சில உயிரினம் தனித்தனியா தான் இருக்கும். இப்ப சிங்கம் குடும்பத்தோட வாழும், சோசியலா வாழும். ஆனா வந்து புலி வந்து தனித்தனியா வாழும். அந்த மாதிரி இப்ப சில உயிர்கள் வந்து காலனியா இருக்கு. இப்ப அல்லா குரான்ல சொல்லியிருக்காங்களா, எறும்பு தேனிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து காலனியா வாழும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு ராணி தான், அந்த ராணியோட வேலையை முட்டை போடுறது மட்டும்தான். அதாவது அவருடைய வாழ்நாள்ல 25 வருஷத்துல கோடிக்கணக்கான முட்டை போடும். அந்த மாதிரி ஒரே ஒரு ராணி, அந்த ராணி. அந்த மாதிரி வேற வேற விதமான லைஃப் ஸ்டைலுமே எல்லாம் வந்து நம்மளுக்கு, அதாவது என்னால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் உயிரினங்களை எல்லாம் படைச்சிருக்கு. அது மாதிரி ஜெல்லி ஃபிஷ்னு ஒன்று இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் வந்து சாகவே சாகலாம், இம்மார்டல் அப்படிங்கிறாங்க. அண்டஸ் யாராவது அதை எடுத்து சாப்பிட்டு இல்லைன்னா அதை கொண்டா தவிர பயாலஜிக்கலா அது சாவாது அப்படிங்கிறாங்க. அது வந்து அது லைஃப் டைம் முடிய போகும்போது திரும்ப அது பழைய இந்த குழந்தை ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அது அல்லாஹ் வந்து இதெல்லாம் எப்படி படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வியக்கக்கூடியதாக தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப இதெல்லாம் வந்து அதாவது வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது இறைய போய் தேடிக்கும். ஆனா இன்னொரு விஷயம், இந்த அல்லாஹ் வந்து தாவரங்களை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதுல நிமிஷம் 26:7 பூமியையும் மேலும் அதன் மீது எத்தனையோ வகையில அழகிய தாவரங்களையும் நாம் வளர்த்திருக்கின்றதை அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? இது அவர்களுக்கு போதுமான ஒரு சான்றாக இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. பூமியில அழகிய தாவரங்களை நான் வளர்த்திருக்கேன், அதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே மாதிரி பூமியின் மீது கொட்டைகளுடைய மற்றும் கொட்டைகள் இல்லாத திராட்சையின் பழத்தோட்டங்களை, பயிர்களை, பேரித்த மரங்களை உற்பத்தி செய்கின்ற நிலங்கள் அருகருகே இருக்கின்றன. ஒரே தண்ணீரை கொண்டு பாசனம் செய்யப்பட்டவைகளாக அவை இருக்கின்ற போதிலும் உண்ணுவதற்கு அவற்றில் சிலவற்றை மற்றவர்களுக்கு மேலாக நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு இது திடமான சான்றுகளாக இருக்கின்றன. அதாவது ஒரே மண்ணு ஒரே தண்ணி தான், ஆனா வந்து அது வளர்ந்த உடனே வேற வேற டேஸ்ட், வேற வேற கலரு எல்லாம் இருக்குது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது, ஒண்ணுக்கு மேல நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு ஒரு திடமான சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மேலும் மகரந்த சேர்க்கை செய்கின்றவைகளாக காற்றுகளை நாம் அனுப்புகின்றோம். மேலும் உங்களுக்காக அருந்துவதற்கு வானத்திலிருந்து தண்ணீரை கீழிறங்கி வரும்படி செய்கின்றோம். இல்லையெனில் சுவைக்கத்தக்கதாக அதை வைத்திருக்க உங்களால் இயலாது. இந்த மகரந்த சேர்க்கை பத்திலாம் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபிக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இப்போ ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டதான். எப்படி வந்து தாவரங்கள் வந்து எப்படி இனச்சேர்க்கை பண்ணுது அப்படின்ட்டு, எப்படி அதை ரீஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது. காற்றுக்களை நான் வந்து மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு இதா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேனி, இந்த பூச்சிகள்லாம் வந்து மகரந்த சேர்க்கை வந்து பண்ணும், அந்த கோஆர்டினேஷன் பண்ணும். ஒரு இடத்துல இருக்கிற பூல உள்ள அந்த கோஆர்டினேஷன் எடுத்து அங்க இன்னொரு இடத்துல வைக்குது. அந்த வேலையை காத்துமே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு மகரந்த சேர்க்கையை வந்து ஒரு தாவரம் பண்ணுது அப்படிங்கிறது. இப்ப நம்ம பசி எடுத்தா நம்ம போய் எங்கேயாவது சாப்பிடுறோம், ஏதாவது தேடி, எல்லாமே விலங்குகள் செட்டப் எல்லாமே அப்படிதான், போய் தேடி போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனா தாவரங்கள் பாத்தீங்கன்னா அது நின்ன இடத்துல நின்றே சாப்பிடுது. அது ஆச்சரியமா இப்போ அது ஒரே இடத்துல வளருது, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே அது கிடைக்குது, அதனுடைய அந்த இனப்பெருக்கமும் நடக்குது. அப்ப இதெல்லாம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த இனப்பெருக்கம் பண்றது,
மகரந்த சேர்க்கை நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சான்றாக நான் கொடுத்துருக்கேன், சான்றுகளால் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் வந்து இப்போ இங்கே உள்ள உயிரினங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி தாவரங்கள், அதை பற்றி நம்ம பார்த்தோம், தொடர்ந்து பார்ப்போம். அல்லாவோட பாவமன்னிப்பு கேட்போம். தூபுவில்லா அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் பிரபஞ்சத்தின் ரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர், இணைதொன்று அல்லாதவர். ஸோ அது நம்ம அந்த உயிரினங்களை மட்டும் பார்க்கிறதோட அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகையான கேரக்டர்ஸ் வந்து வச்சு படைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாம் படைத்த ஒவ்வொன்றும் மிகச்சரியாக அளவிடப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறாரு. அதாவது ப்ரிசைஸ்லி மெஷர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிகச்சரியாக அளவிடப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, அது நம்ம இதுல எல்லாத்துலயும் பார்க்கலாம். இப்ப மனுஷங்கள் எடுத்துக்கிட்டோம்னாங்க, மேல் ஃபீமேல் ரேஷியோ பார்த்தா 1:1 தான் இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா இப்ப 800 கோடி பேர் இருக்காங்க. அந்த 800 கோடி பேர்ல 400 கோடி பேர் ஆண்கள், 400 கோடி பெண்கள். கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா ஈக்குவலா தான் இங்க எல்லாமே பிறந்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஒரு ஏன்னா இப்ப வந்து இங்க இப்ப அந்த சில விஷயங்கள் வந்து ஜோடியா தான் இருக்கும். இப்ப நீ குரான்லாம் பாத்தீங்கன்னா ஜோடியா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய விலங்குகள் வந்து ஜோடியா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து முட்டை 2 முட்டை தான் வரும். ஆனா கோழி பாத்தீங்கன்னா, கோழி வந்து ஜோடியா இருக்காது. ஒரு கோழி, ஏன்னா ஒரு சேவை வந்து பல கோழிகள்கிட்ட போகும். அந்த மாதிரி அதனுடைய இயற்கையான படைப்பே இருக்குது. ஆனா அது உருற முட்டை பாத்தீங்கன்னா ஒரு தடவை 13 முட்டை வரும். அப்ப இதெல்லாம் நான் கணக்கிட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படி இப்ப ஆமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆமை ஒரு தடவை 200 முட்டை விடுங்கிறாங்க. 200 முட்டை இருக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 200 முட்டையில 100 முட்டை வந்து அங்க அந்த அங்க இருக்கிற அந்த உடும்பு அந்த மாதிரி உயிரினங்கள் அதை எடுத்து தின்றோம். அதுல இருந்து பொழைச்சி வர்ற அந்த கடலுக்கு தானே அது வரும். அது நிலத்துல முட்டையிடும், கடலுக்கு வரும். கடலுக்கு வர்ற வழியில அந்த கடலுக்கு மேல உள்ள அந்த உயிரினங்கள், பறவைகள்லாம் வந்து அந்த ஆமை குட்டிகளை வந்து சாப்பிடும். இதெல்லாம் கடைசியா அந்த கடலுக்கு ஒரு 10-20 இது போனாலும் கடைசியில 2 தான் பொழைக்கும். அப்ப 200 முட்டை இடுது, ஆனா 2 தான் பொழைக்குது. 200 பொழைச்சா என்ன ஆகும்? கடல் ஃபுல்லா அமையதான். ஆனா இந்த ஃபுட் செயினை எல்லாம் அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி இவ்வளவு ப்ரிசைஸா எல்லாம் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். அது மாதிரி வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்கள் மற்றும் பூமியில் மேலும் அவற்றுக்கு இடையில் உள்ள ஒவ்வொன்றையும் வெறுமனே விளையாடுவதற்கு நாம் படைக்கவில்லை. குறிப்பிட்டதொரு நோக்கத்திற்காகவே அவற்றை நாம் படைத்தோம். ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அழிவதில்லை. உம்முடைய இரட்சகர் நிழலை எவ்வாறு வடிவமைத்தார் என்பதை நீங்கள் பார்த்திருக்கவில்லையா? அவர் நாடியிருந்தால் அதை நிலையானதாக ஆக்கியிருக்க இயலும். அப்பொழுது நாம் அதற்கேற்றவாறு சூரியனை வடிவமைத்திருப்போம். ஆனால் மெதுவாக நகரும்படி அதை நாம் வடிவமைத்தோம். இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குங்கிறத நம்ம பார்த்தா தெரியும். அதாவது நிழலை வந்து நான் வந்து பெர்மனண்டா ஆக்க முடியும்னாலும் சொல்றாரு. நிழலை எப்ப பெர்மனண்ட் ஆக்க முடியும்? சூரியன் ஒரே இடத்துல இருந்தாதான் நிழல் வந்து பெர்மனண்ட் ஆகும். ஆனா அது வந்து பண்ணியிருக்காரு. எப்படின்னா, பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில உள்ள அந்த சுத்து பாதை இருக்குல்ல, அது வந்து பெர்மனண்டா தான் இருக்கும். நீங்க நம்ம எப்போதுமே நிலாவை பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் தான் பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காரு நிலாவை. ஆனா பூமியும் சூரியனும் இருக்கும்போது, சூரியனை பூமி சுத்துறதோட மட்டும் இல்லாம அது அந்த செல்ஃப் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கனாலதான் இரவும் பகல் வருது. அந்த செல்ஃப் ரொட்டேஷன் பண்ணாம வெறும் ரொட்டேஷன் மட்டும் பண்ணிச்சுன்னா அந்த இரவு பகல் வராது. அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த நிழல் அப்படிங்கிறது பெர்மனண்டா தான் இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் வடிவமைச்சேன் அப்படிங்கிறேன். என்னால வடிவமைச்சு, அதாவது அந்த நிழலை பெர்மனண்டா ஆகிக்க முடியும். நிழல் பெர்மனண்டானா என்ன ஆகும்? ஒரு சைடு சூரியன் இருக்கும், இன்னொரு சைடு இருட்டா இருக்கும். அப்ப அந்த இரவு பகல்ங்கிறதே வராது. பெர்மனண்டா ஒரு இடத்துல எப்போதுமே இருட்டா இருக்கும், பெர்மனண்டா ஒரு இடத்துல எப்போதுமே பகல் தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நான் இரவு பகலை நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு படைக்கிறேன், வாழ்வாதாரத்தை தேடுறதுக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் இந்த இடத்துல சொல்றாங்க. ஆனா அதை மெதுவாக நகரும்படி நாம் வடிவமைத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி
முகமது நபிக்கு வந்து அது தெரிஞ்சு சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்போ உள்ள காலகட்டத்துல பூமி சூரியன் இப்படிங்கிறது ஒரு சுற்றுப்பாதையில இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அது எல்லாமே ஒரு பிளாட் சர்ஃபேஸ் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள அந்த அதிசயங்களை பார்த்தா கூட தெரியும். அது பூமி எப்படி இருக்குன்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல இருக்கும். அது ஒரு மான் கொம்பு மேல நிற்கும், அது கீழே ஒரு பெரிய மீன் தாங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி கதைகள்லாம் இருந்த காலம் தான் அது. அப்ப அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாம் சொல்றாரு ஆக்சுவலா. அது மாதிரி வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 39:21, வானத்திலிருந்து கடவுள் தண்ணீரை இறக்கி அனுப்புகின்றதையும் பின்னர் அதை நிலத்தெடு கிணறுகளில் தேக்கி வைக்கின்றதையும் பின்னர் அதை கொண்டு பல்வேறு நிறங்களில் தாவரங்களை உற்பத்தி செய்கின்றதையும் பின்னர் மஞ்சள் நிறமாக மாறுகின்றவரை அவை வளர்கின்றதையும் பின்னர் அவர் அவற்றை கூலங்களாக மாற்றி விடுகின்றதையும் நீங்கள் காணவில்லையா? எவர்கள் அறிவுத்துறையின் உடையவர்களோ அவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும். வானத்திலிருந்து தண்ணி வருது, அந்த தண்ணியை நான் நிலத்தடிக்கு கீழே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் சிஸ்டம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நம்ம ஃபில்டர் பண்றதுலாம் சும்மா 1 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் அவ்வளோ பண்ணா பெரிய பெரிய பிளான்ட்ல வந்து ஒரு பெரிய அளவுல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு உலகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான அந்த தண்ணியை நான் பூமியில ஃபில்டர் பண்றேன் அப்படிங்கிறேன். பின்னர் அதை நிலத்தடி கிணறுகளில் தேக்கி வைக்கின்றேன் அப்படிங்கிறேன். அப்ப அது எல்லாத்தையுமே அந்த கீழே போகும்போது அது ஃபில்டர் ஆகி அதுல கிருமி அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகி நம்ம கிணத்து தண்ணி எடுத்து குடிச்சோம்னா அவ்வளோ பியூரா இருக்கும். ஸோ அதை வந்து இங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காற்றுகளை பத்தி நம்ம பார்த்தோம்னா காற்றுகளை பத்தி சொல்லும்போது இப்ப இங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது அல்லாவுடைய பெரிய கிருபைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இது இவ்வளவு உயிரினம், அந்த 90 லட்சம் உயிரினம் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, அது இருக்குது, கிருமிகள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, இவ்வளவு இருக்குது. இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் எதுன்னு பார்த்தா தண்ணியும் ஆக்சிஜன் தான். அந்த தண்ணியும் ஆக்சிஜனை எதை வச்சு கண்ட்ரோல் பண்றாருன்னா அந்த வளிமண்டலம், அந்த அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரை வந்து இந்த வாட்டர், அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து மேல போயிட்டு மழையாயிட்டு திரும்பி வர அது சுழண்டுட்டே இருக்குது. இப்ப இந்த வளிமண்டலம், அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா இந்த பூமியில உள்ள தண்ணி எல்லாமே காலியா போயிடும். இப்ப ஏன்னா வந்து அதுதான் வந்து அந்த தண்ணியை தக்க வைக்குது ஆக்சுவலா. அப்ப அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அது அந்த அட்மாஸ்பியர்ல நிறைய லேயர்ஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சைக்கிள், இப்ப தண்ணி வந்து ஆவியாகுது, ஆவியான தண்ணி வந்து திரும்ப மழையாகுது, மழையானதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைக்கிளையுமே வந்து எல்லாம் வந்து ஒரு பெர்மனண்டான செட்டப்பா தான் வச்சிருக்காரு. ஆனா அதையுமே பாருங்களேன், இப்ப அதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்ப எங்கேயும் மழை வருங்கிறது ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்றாங்க. திடீர்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபெயில் ஆகுது. இப்ப இங்க புயல் அடிக்கும் அப்படிங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அது கரையை கடந்து போயிடுது, அது மாதிரி வேற டைரக்ஷனுக்கு போயிடுது. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் வந்து இந்த காற்றுக்களை வந்து கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சூறா கூட இருக்குது, காற்றுக்களை கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறா இருக்குது. 51:20 அதுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்ப இதெல்லாம் சின்ன சின்ன அது நம்ம தனித்தனியா பார்த்ததை இதை மொத்தமா நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம் இது மூலமா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காற்றுகள், அந்த தண்ணீர், இது எல்லாமே இது மூலமா தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது அல்லாவுடைய வல்லமை வந்து நம்ம எந்த அளவுக்கு மகத்தானது அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அல்லாவுடைய வல்லமை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இத இப்ப அந்த காலத்துலலாம் இது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். லைப்ரரிலாம் இருக்கும் எங்க ஊர்ல, போய் பார்த்தா சிந்து பத்து கதை அந்த மாதிரி 4 புக் வச்சிருப்பாங்க. எதுவுமே படிக்க முடியாது ஆக்சுவலா. எதுவுமே நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சா கூட கத்துக்க முடியாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லாமே கையில இருக்குது ஆக்சுவலா. நீங்க வந்து நீங்க என்ன கத்துக்கணும், என்ன அல்லாவுடைய வல்லமை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புறீங்களோ, நீங்க விரும்பினா மட்டும் போதும். இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதை நீங்க வந்து விரும்பி பாக்குறீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து அதுவே கொடுக்கும். நீங்க தேடி கூட பார்க்க தேவை. அந்த அளவுக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாமே அவைலபிளா இருக்குது. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி கத்துக்கிறப்ப அப்ப அல்லாவுடைய வல்லமை வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை வந்து அது வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்ப அல்லாஹ் கூட ஒரு இடத்துல துவா கேட்க சொல்றாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறாங்க, எங்கள் பாதத்தை ஸ்திரப்படுத்துகிறாங்க.
அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை வந்து கண்டிப்பா வலுப்படும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து கத்துக் கொடுக்க போதுமானவராக இருக்காரு. நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மள்ட்ட இருந்தா போதும். ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டு ஒருத்தங்க ரீசெண்டா ஒரு சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டான். வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற ஆள் தான். ஆனா அவன் சொல்ற ஒரு விஷயம் என்ன சொன்னா, அது வந்து 100% உண்மை. நம்ம குரானு கூட அது பொருந்தும். என்ன சொல்றாங்கன்னா, கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் த நாலேஜ் இஸ் நாட் இக்னரன்ஸ் பட் இட்ஸ் இல்யூஷன் ஆஃப் த நாலேஜ் அப்படிங்க. அதாவது நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்மளுடைய அறியாமை வந்து ஒரு தடை கிடையாது. எது தடையா இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி அது தெரியும் நினைக்கிறது தடையா இருக்குது. அப்ப நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டாலே நம்ம முன்னாடியே ஒரு ஸ்கிரீனை போட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ஏறாது. அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அதை அட்மிட் பண்ணிட்டு நம்ம அந்த விஷயத்த வந்து கத்துக்கணும்னு நினைக்கும் போது அல்லாஹ் வந்து அதை கத்துக் கொடுக்க போதுமானவராக இருக்காரு. அதே மாதிரி வந்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அந்த கடல்களை பத்தி சொல்லும்போது, அதாவது இந்த உலகத்துல உள்ள மரங்கள் எல்லாம் பேனாவாக்குனாலும் இந்த ஆழ்கடல் எல்லாம் மையாக்குனாலும் அல்லாவுடைய வார்த்தை வந்து தீராது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா, இப்ப அல்லாவுடைய விஷயங்கள் இப்ப நம்ம பேசுறோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைட்டிங் ஃபார்மேட்ல எழுதுனா அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப எல்லாமே ஒரு வீடியோ ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப அந்த குரான் வெளிப்படுத்தப்பட்ட டைம்ல வந்து பேனா அந்த மாதிரி இதான இருந்திருக்கு. அப்ப வந்து அல்லாஹ் வந்து என்னுடைய விஷயங்கள், என்னுடைய படைப்புகள்லாம் நான் வந்து நம்ம எழுதுனோம்னா இவ்வளவு கடலை மைய வந்தாலுமே அது வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த கடலை இருமடங்கு ஆக்கினாலும் வந்து அது வந்து பத்தாது அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாவுடைய விஷயங்கள் வந்து இவ்வளவு இருக்குது. அல்லாவுடைய வல்லமை வந்து அவ்வளவு மகத்தானது. நம்ம வந்து அத ஓரளவுக்கு அறிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணுவோம். சூழ்ந்தறிய முடியாது கண்டிப்பா. அல்லாவுடைய வல்லமையை வந்து சூழ்ந்தறிய முடியாது. அல்லாஹ் எல்லாத்தையும் சூழ்ந்தறிஞ்சவர். ஆனா நம்ம அல்லாவுடைய வல்லமையை வந்து ஒரு டிராப் ஆஃப் த ஓஷன், அதாவது ஒரு கடல்ல ஒரு துளியை தான் நம்மளால கத்துக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கப்ப நம்ம நம்பிக்கை வலுப்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அல்லாஹ் கற்றுக் கொடுக்க போதுமானவர். நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாமே அல்லாஹ் கற்றுக் கொடுப்பாரு. நம்மளை வந்து நிறையான நம்பிக்கையாளர்களா அல்லாஹ் வந்து மரணிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டோம்னாங்க இந்த குத்துபாவை முடிக்கிறேன். அக்கீம் அஸ்ஸலாம்.